வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை கீழே அலுவலக உதவியாளர் மற்றும் தொகுப்பாளருக்கான 2 வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி போல் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்பு நாள் 1/8/2025. செய்தி வெளியீடு எண் 1771. அதுதான் செய்தி வெளியீடு எண். நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்க முடியும். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் கீழ் இயங்கும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்கத்தில் அந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சியும் தொகுப்பாளருக்கு ஒரு வேக்கன்சின்னு சொல்லிட்டு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தொகுப்பாளருக்கான சம்பளம் நிலை 15 கீழே 36,200 1,14,800 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இதில் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினருக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த ஒரு வேக்கன்சியை. அதாவது SC/A அந்த ப்ரையாரிட்டிக்கில் உங்கள் வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து தொகுப்பாளர் பணியிடத்துக்கு ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவரில் SCயில் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் கீழே வர்றவங்க அப்ளை பண்ணிக்கணும். மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த இடஒதுக்கீடு யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அலுவலக உதவியாளருக்கு SC/A ப்ரையாரிட்டி, தொகுப்பாளருக்கு SC ப்ரையாரிட்டி. ஓகேவா. அவங்க தான் அப்ளை பண்ணிக்கணும். இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் 37 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. 37 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். தொகுப்பாளருக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கணும். அதாவது தமிழில் MA முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் உடையவர்கள் வெள்ளைத்தாளில் கடவுச்சீட்டு அளவிலான ஒளிப்படத்தினை ஒட்டி தன் விவர குறிப்புடன் பெயர், முகவரி, பிறந்த நாள், மதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை கோருவதற்கான சான்று ஆகியவற்றுடன் தேவையான சான்றிதழ்களின் ஒளிப்படிகளை தற்சான்றொப்பத்துடன் இணைத்து 16/8/2025 அன்று மாலை 5:30 மணிக்குள் நேரிலோ பதிவு அஞ்சலிலோ, நல்லா கேட்டுக்கோங்க, நேர்லையோ இல்லைன்னா பதிவு அஞ்சலியோ நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அட்ரஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே. இயக்குனர் மு. கு. பொ. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கம், நகர் நிர்வாக அலுவலக வளாகம், முதல் தளம், எண் 75, சாந்தோம் நெடுஞ்சாலை, MRC நகர், சென்னை 600028. அந்த நம்பருக்கு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க நோட்டிஃபிகேஷன் கீழேயே அதுக்கான அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இந்த அட்ரஸ்க்கு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேர்லையோ பதிவு அஞ்சலையோ செலுத்துகிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுற இந்த அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கும் தொகுப்பாளர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக இந்த பதவிக்கு அப்ளை பண்ணும்போது வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.